ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பாக்கடாகஸ். இன்றைக்கி நம்ம எந்த கண்டென்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த ப்ளூ லாக் மாங்கா தான். சரி, ஓகே. ப்ளூ லாக் மாங்கா ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறியா, இல்லை நடுவுலேருந்து சாப்டரை கண்டினியூ பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சாப்டர் 95லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். 94 வரைக்கும் சீசன் 1 வந்து எபிசோடாக கொண்டு வந்துட்டாங்க. மொத்தம் 24 எபிசோட். ஆனால் தமிழ் டப்பிங்கில் வெறும் 12 எபிசோட் தான் வந்திருக்கு. பாக்கி 12 எபிசோடு வந்து செப்டம்பர் 10க்குள்ளே தமிழ் டப் ஃபுல் பேக்கேஜாக தராங்க. அதாவது ஒரே நாளில் 12 எபிசோடுமே ரிலீஸ் பண்ணுற மாதிரி. யாருக்காவது பாக்கி இருக்க 12 எபிசோட தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிங்கன்னா சொன்னால் கண்டிப்பாக அதை நாங்கள் பண்ணுறோம். அப்புறம் ஒரு சின்ன அப்டேட், செப்டம்பர் மாதத்தில் வந்து ப்ளூ லாக்கோட ஃபர்ஸ்ட் மூவியை ரிலீஸ் பண்ணுறாங்க. அது எதை பற்றினா, நம்ம நாகியோட திறமையை பற்றியும் அவர் எப்படிலாம் மேலே வந்தாருன்றதை பற்றியும் தான் காமிப்பாங்க. சரி, ஓகே. நம்ம டேரெக்டாக மாங்காக்கு போயிடலாம். மாங்கா சாப்டர் என்ன 35, அதோட பேர் என்னென்னா ட்ரை அவுட். ஸ்டார்டிங்லேயே மொத்தம் 300 பேரில் வெறும் 35 பேர் தான் குவாலிஃபை இருக்கும். பாக்கி இருக்க எல்லாருமே டிஸ்குவாலிஃபை ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னிலேருந்து மொத்தம் 3 வாரத்தில் வந்து நேஷ்னல் டீமோட இவங்க சண்டை போட போகிறாங்க, ப்ளூ லாக் டீம்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈகோசான் சொல்கிறாரு. இதை கேட்டதும் 4 பிளேயர்ஸ் வந்து ஷாக் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு யாரை காமிக்கிறாருன்னா ஷோட்டோ ரின். ஏன்னா அவர் தான் நம்பர் 1 ஃபுட்பால் பிளேயரோட தம்பி. அவர் அண்ணனை தோக்கடிக்கணும்னு ஒரு எண்ணத்தில் தான் அதை கேட்டதும் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்புறம் ஜிகிரி, கிங், அதுக்கப்புறம் பச்சிரா இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனே நம்ம ப்ளூ லாக் ஈகோயிஸ்ட் சென்பா சிப் காமிக்கிறாங்க. தேர்டு செலெக்ஷன் பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவரோட டைலாக் சொல்லிவிட்டு ஜப்பானோட தலையெழுத்தை மாற்றுறதுக்கு கண்டிப்பாக நம்ம ப்ளூ லாக் டீமாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து நான் ப்ளூ லாக் வந்து ரொம்ப நாள்லாம் ஆகலை, ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகுது. இந்த ப்ளூ லாக் வந்ததும் எனக்குன்னு ஒரு தனி இடத்த நான் படிச்சிட்டேன். நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பேர் இல்லாமல் ஒரு நோபடியாக தான் இருந்தேன். ஆனால் ப்ளூ லாக் வந்ததும் தனி இடத்த நான் பிடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக நான் U20 டீமில் நேஷ்னலில் கண்டிப்பாக செலக்ட் ஆகி அவங்கள நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு அவர் முடிவெடுக்கிறாரு. நெக்ஸ்ட்டு சீனே நம்ம கக்காமாரும் ரைச்சினியை பற்றி தான் காமிக்கிறாங்க. கக்காமாரு என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச நீ வந்து ஒரு மிட்ஃபீல்டராக இல்லைனா டிஃபெண்டராக தான் இருப்ப. நீ சொல்கிறதெல்லாம் நடக்காது. ப்ளூ லாக்கில் மட்டும் 11 பேர் தான் ஆட போகிறோம். ஆனால் மிச்சம் இருக்க மெம்பரில் எப்படி ஆடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இதில் மொத்தம் 11 பேர் தான் ஆட போகிறோம். அதோடு சேர்த்து கோல் கீப்பரும் தான். மிச்சம் இருக்கவங்க எப்படி நாங்கள் செலக்ட் பண்ணுவோன்னா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம அரியா ஜுபியும் டொக்கிமிச்சிக்கியும் வந்து ஏதோ கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஈகோசான் என்ன சொல்கிறாங்கன்னா, வாயை பார்த்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு சீனே நம்ம ஈகோசான் வந்து நான் கூப்பிட்ற 6 பேருமே வந்து ப்ளூ லாக் டீம் நடுவில் வந்து நிற்கணுன்றாங்க. அந்த 6 பேருமே வச்சு தான் டாப் 6 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடை கேட்டு நம்ம ஹீரோ இது கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக தான் இருக்கும்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு நம்பர் யாருன்னா ஷோட்டோ ரின். இதை கேட்டது நம்ம ஹீரோ தெரியும் எனக்கு கண்டிப்பாக அவனாக தான் இருப்பான்னு. நம்ம செகண்ட் யாருன்னா ஷிடோ ருசாய். இந்த ஷிடோ ருசாய் தான் நம்ம ஃபைனல் எபிசோடில் வந்து ஹீரோ கூட சண்டை போடுவார். இதை கேட்டது ஓ இவன் அந்த அளவுக்கு நல்லவனா, அதாவது நல்ல பிளேயரா அப்படின்னு நம்ம குருமி சொல்கிறாரு. அப்புறம் இதை கேட்டு கண்டிப்பாக நானும் இந்த 6 பேரில் ஒருத்தராக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஆசைப்படுறாரு. அப்புறம் நெக்ஸ்ட்டு ஒன்று யாருன்னா கருசோ டொபிட்டோ அப்படின்ற தேர்டு பிளேயரை செலக்ட் பண்ணுறாங்க. ஃபோர்த்து பிளேயர்னா ஒட்டாயா ஈட்டா அப்படின்றாரு. அப்புறம் ஃபிஃப்த்து யாருன்னா யுக்கிமோ கென்யூ. சாரி மாற்றி சொல்லிட்டேன், யுக்குமியா கென்யூ. அப்புறம் அவர் பேரை கேட்டதும் இது என்னோட ஹானர் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு கண்டிப்பாக லாஸ்ட் மெம்பர் வந்து நானாக தான் இருக்கணும்னு வேண்டிகிட்டே இருக்கும்போது லாஸ்ட் நம்பர் யாருன்னா நம்ம நாகியை காமிச்சிட்டாங்க. நான் கூட நாகி வந்து கண்டிப்பாக டாப் 3ல இருப்பான்னு நினச்சேன். பட் ஆனால் டாப் 6 வந்துட்டார். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாப் 5ல் அந்த கேரக்டர் வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்குது ஈகோசான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன கொஷின் கேளு அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு பிளேஸுக்கும் 5th பிளேஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் எனக்கு புரியல. எதுக்கு வந்து என்னை 5th பிளேஸில் போட்டிங்கன்னு கேட்கும்போது, இதுக்கான ஆன்சர் வெறும் சிம்பிள் தான். நீங்கள் 35 பேர் விளையாடுனீங்க பார்த்தீங்களா, அதில் டாப் 2 மட்டும்தான் பெஸ்ட்டு பிளேயராக இருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ஃபார்வர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட ரேங்க்ஸில் எதை பொறுத்து நான் கெஸ் பண்ணேன்னா, அதாவது வேல்யூவேஷன் பண்ணேன்னா டாப் 5 கூட நீங்கள் போய் சண்டை மேட்ச் விளையாடுனீங்க பார்த்தியா, அவங்களோட பர்சனல் வேல்யூவேஷன் தான் இவங்களாம் இந்த அளவுக்கு தான் ஆடுறாங்கன்னு ஓன் ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. அதை பொறுத்து நான் அவங்கள வந்து டாப் 6ஆக பிரிச்சிருக்கேன். இந்த ஆன்சர் கேள்வி தான் 4i மாடல்னு சொல்லி நம்ம ஈகோசான் அவரை பட்டப்பேர் வச்சு கூப்பிட்டு கேள்வி புரிஞ்சுதான்னு கேட்குறாரு. இந்த கேள்வி எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம டாப் 5 சொல்கிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் சீனே நம்ம ஈகோசான் இதோட மட்டும் நான் ஸ்டாப் பண்ணலை,
நான் வந்து 3 டீமாக பிரிக்க போகிறேன். அது எப்படி பிரிக்க போகிறேன்னா, டாப் 6 இருக்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து பேராக மொத்தம் 3 டீமாக பிரிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு ஒன் வந்து நம்ம நம்பர் 1, நம்பர் 2 வந்து ஏ டீமாவும், நம்பர் 3, நம்பர் 4 பி டீமாவும், அப்புறம் நம்பர் 5, நம்பர் 6 சி டீமாவும் பிரிக்கிறது. எதுக்கு இப்படி பிரிக்கிறேன்னா, 35 பேரில் 6 பேர் பிரிச்சிட்டா, அந்த 6 பேருமே வந்து பேர் பண்ணிட்டோம். இப்போ ஜப்பான் நேஷ்னல் டீமுக்கு வந்து நம்ம எத்தனை பேர் ஆட போகிறோன்னா 11 பேர். இப்போ மொத்தம் பாக்கி இருக்க 29 பேருமே அந்த பேர் பண்ணிவிட்டாங்க பார்த்தியா, ஏபிசின்னு. மிச்சம் இருக்கவங்க வந்து சேர்ந்துக்கிட்டா கரெக்டாக மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் சீன் எப்படின்னா, இந்த கேம்லாம் முடிஞ்ச அப்புறம் 5 vs 5 ஸ்டைல் ஆடுவோம். இந்த எல்லாம் முடிச்ச அப்புறம் தான் ஜப்பான் டீம் வந்து யார் கூட நேஷ்னல் டீம் சண்டை போட போகிறோம் அப்படின்னு செலெக்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஈகோசன் வந்து இந்த 6 பேருமே நம்பி தான் ப்ளூ லாக் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இட்ஸ் டைம் ஃபார் யுவர் ட்ரை அவுட்னு சொல்கிறாங்க. மிச்சம் இருக்கவங்களா அது கேட்டு கண்டிப்பாக இந்த 6 பேருக்கு நடுவில் நானும் போய் செலெக்ஷன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா, இது பார்க்க ஈஸியாக இருக்கலாம், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணி கண்டிப்பாக இவங்களோட மெயின்டைன் பண்ணி ஆகணும் என்னோடய பொசிஷனை அப்படின்றாரு. இப்போ இப்போ வந்து நான் 3 டீமாக பிரித்தேன்ல, அந்த 3 டீமில் வெறும் 9 பேர் சேருவாங்க. ஆனால் பாக்கி இருக்க 2 பேர் வந்து நம்மளால் வந்து மெம்பராக சூஸ் பண்ண முடியாது. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, டாப் 7 வந்து தனி ஸ்பெஷல் ரூம் கொண்டு போகிறேன். இவன் வந்து ஏ குரூப்லேயும் இருக்கலாம், இல்லைனா பி குரூப்லேயும் இருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டாப் 7 யாருன்னா பச்சிரா. நான் பச்சிராவை ரொம்ப மிஸ் பண்ணேங்க. சீசன் 1ல நம்ம தலைவன் ட்ரிபிளிங் பண்ணுறத பார்த்து அவன் தனி ஃபேனாகவே ஆகிட்டேன். நம்ம பச்சிரா டாப் 7 வந்தது பார்த்து, பச்சிராலாம் டாப் 7 வந்துட்டானே, நான் என்ன ரேங்குன்ற மாதிரி லைட்டாக நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு நாகிட்ட கேட்டது, ஓ எனக்கு மேலே ஒருத்தன் ஷோட்டோரு இருக்கான், நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக அவன் பிளேஸை நான் பிடிக்கணுன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாப் 6 வந்து எல்லாருக்கும் ஸ்பெஷல் ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த டாப் 6 வந்து கம்ப்ளீட்லி அப் சைடு அண்ட் டவுன் சைடாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மேலே இருக்கவன் கீழே வரலாம், கீழே இருக்கவன் மேலே போகலான்ற மாதிரி தான். கடைசியாக யுகாஸ் என்ன சொல்லுவாருன்னா, ஃபேட் ஆஃப் ப்ளூ லாக் வந்து இந்த 3 டீமை நம்பி தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த 3 டீம்லேருந்து 11 பேர் தான் நேஷ்னலுக்கு ஆட போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக இதனோட எனக்கு மிகப்பெரிய சான்ஸ், கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப்பை நான் அடிக்கணும் நம்ம ஹீரோவை சொல்லி முடிக்கிறதோடு இந்த சாப்டரை முடிக்கிறான். ஓகே கைஸ், இதோட சாப்டர் 95 முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து 2 சாப்டர் இல்லைனா 3 சாப்டராக போடலான்னு இருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட் ட்ரைன்றதுனால வீடியோ எப்படி வந்திருக்கு, மாங்கா ஸ்மெஷன் எப்படி கொடுத்துருக்கேன் செக் பண்ணலான்னு தான் போட்டேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை கொடுத்து மாங்கா எக்ஸ்ப்ளனேஷனில் என்னோடய வாய்ஸ் இல்லைனா என்னோடய சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் மாற்றினா சொல்லுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் மாற்றிருக்கேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.